ஒன்னே ரிப்பீட் பண்ணலாமா இந்த ஒரு டவுட் வந்து பார்த்தோன்னா இருக்கும். கோச்சிங் சென்டர் சேரலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா சரிப்பட்டு வராதுங்க. ஹபாடா, ஒரு வழியா நீட் 2022 முடிஞ்சுங்க. வேகமா எந்திரிச்சு காலையில சென்டருக்கு வந்து பார்த்தோன்னா போயிருந்தோம். பேரண்ட்ஸ்லாம் வெளியில வெயிட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஏதாவது கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டு மதியானம் வந்து பார்த்தோன்னா உள்ள போய் கடைசியில வெளியில வரதுக்கு 5:40 5:45 ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? இதே அப்புறம் எனக்கு தெரியும் சொல்லி பாக்குறீங்களா? நானும் போயிருந்தேங்க. என் தங்கச்சி இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தோன்னா போயிருந்தேன். ஸோ எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, this is Hakim from Madras Medical College. So இப்போ நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க? நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ நீட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்? அடுத்து கவுன்சிலிங் வந்து பார்த்தோன்னா எப்போ நடக்கும்? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? கவுன்சிலிங் வர வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணலாமா? நமக்கு ஏதாவது கவர்மெண்ட் சீட் வந்து பார்த்தோன்னா கிடைக்குமா? இல்லை வந்து பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவிலையாவது நமக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோன்னா சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கும், யார் யார்கிட்டலாம் போய் அட்வைஸ் கேட்கலாமோ, யார் யாரெல்லாம் கையில் கிடைக்கிறாங்களோ எல்லார்ட்டையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அட்வைஸ் வந்து பார்த்தோன்னா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் நானும் வந்து பார்த்தோன்னா இருந்தேன். ரொம்ப குழப்பமா வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நான் உங்கள்கிட்ட சில விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்ல போறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இல்லாம வேற எந்த கேட்டகரியில இருந்தாலும் மோர் தென் 550 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, கண்டிப்பா நிறைய கீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. கிரேட்டர் தென் 550 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சில் பண்ணு மாப்பி, ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு கவர்மெண்ட் சீட் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த நீங்க வந்து வெயிட் பண்ணலாம், ஓகேவா? இந்த 500 to 550 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சீட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சான்ஸ் இருக்கு. டிபெண்டிங் அப்ப அந்த கேட்டகரி இருக்குது, 7.5% ரிசர்வேஷன்ல நீங்க இருக்கலாம். சோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு. இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு. கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தா சொல்லுவோம், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குன்னே தெரியல, அடுத்தவருக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அது மாதிரி நீங்களும் இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறோம். ரொம்ப குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? இந்த ஒரு 450 மார்க்ஸ் எடுத்தவங்க, அதுக்கும் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமான விஷயம். சோ லெஸ் தென் 450 மார்க்ஸ் எடுத்தவங்க, அதுவும் குறிப்பா 300 to 400 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எடுத்தவங்க, ஃப்ரெஷரா இருந்து எடுத்தவங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னு தெரியுமா? ஒன்னே ரிப்பீட் பண்ணலாமா, இந்த ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லையா வேற ஏதாவது வந்து கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டே நீட்டுக்கு படிக்கலாமா அப்படிங்கிற இந்த 3 டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி 300 to 400 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் ஃப்ரெஷரா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ரிப்பீட் பண்ணலாம். சோ உங்களை நான் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். உங்க அண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650+ மார்க்ஸ் கூட எடுத்து எம்எம்சில ஜாயின் பண்றதுக்கான மொத்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அடுத்த அட்டெம்ப்ட்ல தூள் கிளப்பிடுவீங்க. கரெக்டா? சோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, ஸோ ரிப்பீட் பண்றது உங்களோட சாய்ஸ் நான் சொல்லிட்டேன். யார் வந்து கன்ஃபார்மா பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். அடுத்து என்னன்னா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோர்சஸ்ல போய் ஜாயின் பண்ணிடலாம்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான், கரெக்ட் தானே? அடுத்து இந்த 3வது விஷயம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, வேற காலேஜ்ல சேர்ந்துக்கிட்டே படிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா சரிப்பட்டு வராதுங்க. ஏன்னா நானே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இன்னொரு கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் எவ்வளவு நாள் ஸ்கூல்ல இருந்துட்டு டக்குன்னு வந்து இப்போ காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறீங்க, உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அங்க போயிட்டு இங்க வந்து படிக்கிற மேனேஜ் பண்ணிலாம் நம்ம நினைப்போம், கரெக்டா? அண்ட் சக்சஸ் ஆயிருக்காங்களா சார், இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்காங்களா நான் இந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா ஆயிருக்காங்க. ஒரு 5% ஆன பீப்புள்ஸ் வந்து காலேஜுக்கும் போயிட்டு டிகிரியும் படிச்சுட்டு நீட்டும் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5%ல நீங்க இருப்பீங்களா? காலேஜுக்கு போயிட்டோன்னே அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து படிப்பீங்களா? ரொம்ப கஷ்டம். என்னாலலாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறப்ப நம்மளால அதை கீப் அப் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் இதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ படிக்கிறதா இருந்தால் வீட்டில் இருந்தோ இல்லை கோச்சிங் சேர்ந்தோ நீங்க வந்து ரிப்பீட் பண்ணுங்க, அது நல்ல விஷயம். ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வீடியோ பார்த்துட்டீங்க, ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் படிக்க ஆரம்பிங்க. பொறுங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு போய் படிங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு 9 months வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அடுத்த வருஷம் மே மாசம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும்னு வச்சுக்கிட்டா
இதுல நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 months வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எப்படி இப்ப சப்போஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ரிசல்ட் வரட்டும், கவுன்சிலிங் வரட்டும், ரேங்க் லிஸ்ட் வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அடுத்து 2 மாசத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஆனா நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த 2 மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ இந்த 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, அந்த எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் 200 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் 400 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 400 எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த 2 மாசத்துல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாம கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றான்னு வைங்க. ஆனா இந்த 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 2 monthsல அந்த ஸ்டூடெண்டோட பீட் பண்ணிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணிருமா. ஸோ இந்த 2 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருங்க. அடுத்த விஷயம், நீங்க எல்லாரும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். கோச்சிங் சென்டர் சேரலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா, இதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எஸ், நீங்க கோச்சிங் சேர்ந்து சக்சஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் நீங்க தான். கோச்சிங் சேராம நீங்க சக்சஸ் ஆனாலும் அதுக்கு காரணமும் நீங்க தான். புரியுதா? இப்ப கோச்சிங் சேரல, ஃபெயில் ஆயிட்டேன், அதுக்கு காரணமும் நீங்க தான். ஸோ இப்போ என்ன புரியுது, நீங்க ஒர்க் பண்ணாம நீங்க எஃபோர்ட் போடாம உங்களால ஜெயிக்க முடியாது. ஓகே, அப்ப எதுக்கு வந்து கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ கோச்சிங் சென்டர்ல ஒருத்தவங்க நமக்கு டீச்சர் வந்து சொல்லி தராங்க, நமக்கு சப்ஜெக்ட் வந்து சொல்லி தராங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான நமக்கு ஒரு விஷயம் என்ன அங்க கிடைக்குது கோச்சிங் சென்டர்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன். கரெக்டா, நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நம்ம அந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க கோச்சிங் போகாமையே வீட்டில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டாக்டர் ஆயிடலாம் படிச்சு. ஸோ நான் அப்படிதாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன். நீங்க இந்த மாதிரி வீட்ல இருந்தே நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு எக்ஸலண்டான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பண்ணியிருக்கோம். நான் எதெல்லாம் நீட் எக்ஸாம் படிக்கிறப்ப மிஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்பட்டுச்சோ எக்ஸாம் படிக்கிறப்ப, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஏஐஎன் டீம், அச்சீவ் நீட் டீம் பை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் நீட் ஆப்ல, நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸ்க்குமான கான்செப்ட் வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. எம்சிக்யூ பேஸ்ட் அப்ரோச்ல வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கோம். சும்மா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போல, எம்சிக்யூ பேஸ்ட் அப்ரோச்ல நீங்க படிச்சிருந்தாதான் நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எம்சிக்யூஸை சால்வ் பண்ண முடியும். அது மட்டுமா கிடையாது, இது வரைக்கும் கேட்கப்பட்ட நீட்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எம்சிக்யூ சால்விங் வீடியோஸும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ கான்செப்ட் படிச்சு முடிச்சுட்டு எம்சிக்யூ சால்விங் வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்சிக்யூ எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் எக்ஸாம்க்கு. அடுத்து என்ன இருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா எங்க கிட்ட பர்சனல் சாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா, இந்த எல்லா கோர்சஸ்மே பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் நெக்ஸ்ட் 4 days. இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 days வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுக்குற இந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்களும் ஒரு டாக்டர் ஆவீங்க, நல்ல டாக்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஆவீங்க. உங்களுக்கும் ரொம்ப ப்ரௌடா இருக்கும், உங்க பேரண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல நீங்களும் நிறைய பேஷண்ட்ஸோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற தான் போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்களை அச்சீவ் பண்ண வைக்கக்கூடிய இந்த அச்சீவர்ஸ் கோர்ஸ்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அச்சீவர்ஸ் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா NEET 2023 அப்படிங்கிற இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் தென் 50% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைலபிளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவும் இந்த பிரைஸ்ல. நிறைய குழப்பத்தோட இருந்திருப்பீங்க, நான் சொன்ன குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. இந்த வீடியோ மூலியமா என்னால முடிஞ்ச சொல்யூஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.